விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் விருச்சகம் ராசி விஷாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு மற்றும் கேது பெயர்ச்சி என்று முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகள் நிகழப்போகிறது. இந்த பதிவில் கொடுக்கப்படும் பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள்தான். அவரவர் ஜாதகத்தில் கிரக நிலைகள் இருக்கும் இடங்களை பொறுத்தும் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலும் விருச்சக ராசியினருக்கு இந்த 2025 ஆண்டு புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். இதற்கு முன் உங்களது வாழ்க்கையில் நடந்த பலன்களையும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள பலன்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த பதிவில் விருச்சக ராசியினருக்கு ஆரோக்கியம், கல்வி, பட்ஜெட், காதல், திருமணம், குடும்பம், வண்டி, வாகன யோகம், பரிகாரங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். தொழில் சாதகமான பலனும் சாதகமற்ற பலனுமே உங்களுக்கு இந்த ஆண்டு நடக்கும். அதாவது கலவையான பலன்கள் மாறி மாறி நீங்கள் அனுபவிக்கும் நிலை உருவாகும். சனியின் பார்வை பலனானது உங்களது 6ஆம் வீட்டின் மீது விழுவதால் வேலையில் சில அதிருப்தி உண்டாகும். இது மார்ச் மாதம் வரையில் இருக்கும். அதன் பிறகு சனியின் பார்வை மாறுவதால் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. மேலும் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த ஆண்டில் தொடக்க முதல் மே மாதம் வரையிலான குரு விருச்சக ராசிக்கு 7வது வீட்டில் இருப்பார். அதன் பிறகு 8வது வீட்டிற்கு பெயர்ச்சியாவார். இந்த 7வது வீட்டு குரு பார்வை உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதன் பிறகு ராகு கேது பெயர்ச்சிகள் சாதகமற்ற இடங்களில் பயிற்சி ஆவதால் தொழிலில் உங்களுக்கு மந்த நிலை ஏற்படும். தொழில் சார்ந்த மற்றவர்களின் ஆலோசனைகளை எதிர்பார்க்க நேரிடும். அவர்களது ஆலோசனைப்படி நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கல்வியில் பலவீனமாகவே இருப்பீர்கள். படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படும். கவனம் செலுத்த முடியாது. தொடர்ந்து கடினமாக முயற்சி செய்தால் பாடத்தில் கவனம் செலுத்தலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலனே தரும். விருச்சக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் குருவின் அருளால் மே மாதம் வரை நல்ல வருமானம் இருக்கும். சேமிப்பு உயரும். ஆனால் அதன் பிறகு வருமானத்தில் தொய்வு ஏற்படும். பட்ஜெட் டைட்டாக இருக்கும். வருமானம் வரும்போது சேமித்து வைத்தால் ஆண்டின் பிற்பகுதியில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் வரவில் சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையில் விருச்சக ராசியினருக்கு குருவின் அருளால் திருமணம் நடக்கும். அதுவும் மே மாதத்திற்குள்ளாக அதற்குரிய பேச்சுவார்த்தையில் இருந்தால் நடக்கும். அதன் பிறகு குரு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் சிக்கல் ஏற்படும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். 2025 ஆண்டின் தொடக்கத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஜாலியாக அனுபவிக்கலாம். அதன் பிறகு அடிக்கடி கணவன் மனைவி சண்டை, மற்ற பிரச்சனைகள் என்று திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை உங்களுக்கு வராது. இந்த ஆண்டு விருச்சக ராசியினர் உண்மையாக ஒருவரை ஒருவர் காதலித்தால் சனி பகவானே உங்களை சேர்த்து வைப்பார். இதுவே உங்களது காதலை மாறிக்கொண்டே இருந்தால் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல்கள் உண்டாகும். இதுவே கள்ள உறவு தொடர்பான காதலாக இருந்தால் நடுத்தெருவுக்கு வரும் நிலை கூட உருவாகும். எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. சனி, குரு, ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகளின் காரணமாக 2025 ஆண்டு விருச்சக ராசிக்காரங்க கலவையான பலன்களை பெறுவீங்க. முதல் பகுதி சிறப்பானதாக இருந்தாலும் வருடத்தின் நடுப்பகுதியில் சில ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். இல்லற வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் இருந்தால் அது முற்றிலும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும்.
ஆண்டின் இறுதியில் சாதகமான பலன்களையே நீங்கள் பெறுவீர்கள். இந்த வருடம் விருச்சக ராசியினருக்கு நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வாங்கி விற்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல காலம்தான். எனினும் மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் பெயர்ச்சி பலன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாங்கும்போது எந்த வாகனம் வாங்கப் போகிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு வாகனம் வாங்க ஏற்ற வருடம்தான். உங்களது விருப்பம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேறும். விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு ஓரளவு நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும். முதல் 3 மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மார்பு தொடர்பான பிரச்சனை, இடுப்பு, மூளை, தலைவலி, முழங்கால் பிரச்சனை இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஒரு சில நோய் பிரச்சனைகள் சரியானாலும் புதிதாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த ஆண்டு விருச்சக ராசியினர் ஆகா ஓஹோன்னு வாழ்க்கை இல்லாவிட்டாலும் ஓரளவு கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். கெடுபலன்களை தவிர்த்து முற்றிலும் நல்ல பலன்களை அனுபவிக்க இந்த பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு அளிக்கும். உடலில் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் உங்கள் உடலில் வெள்ளி நகைகள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதில் பாதுகாப்பும் முக்கியம். சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.